எல்லாரும் வண்டியில இருங்க. வண்டியில் தான் போகிறோமா? எல்லாம் வண்டியில இருங்க. அவங்க கேட்டு அதன் பண்ணிட்டு உங்களை சபா மனம் திரும்ப உதவி செய்யவும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பட்ட மனிதரெல்லாம் கரங்களை தட்டுங்க. வெட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். சேர்ந்து சொல்லுங்களேன். ஆறுதல் பாடல் நீரே, துணை நீரே, எதையும் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இது என் மேல் விழுந்த கடமை. இந்த கடமையை நிறைவேற்றத்துக்காக நான் தலையிலே நிற்பேன். அப்படிதான் பவுல் யோசிக்கிறேன். அது போல நீங்களும் யோசிக்கிறேன். சுவிசேஷத்துக்காக நான் என்ன பண்ணுவேன். பவுல்லாம் பாத்தீங்கன்னா உயிரே கொடுக்கறதுக்கு கூட அஞ்சவே இல்லை. ஆனா நீங்க உயிர் ஒண்ணு கொடுத்துட வேணாம், அப்படிலாம் ஒண்ணு செய்ய வேணாம். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். அதே போல ஒரு வீடு தனித்தனியா சந்திக்க போறீங்க. இப்ப பெண்கள் இருக்கிறீங்க, ரெண்டு பேரா போங்க. ரெண்டு பேரா சேர்ந்து போங்க. ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு பலத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. பலத்தை தாங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. மத்தியிலே நான் சந்திப்பிற்கு ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். இந்த மாவட்டம் என்ன மாவட்டம் சொல்லுங்களேன். நம்ம என்ன மாவட்டத்தில் வாழ்றோம்? காஞ்சிபுரம் மாவட்டம். நம்ம மாவட்டத்துல எத்தனை கிராமம் இருக்கு தெரியுமா? மாவட்டத்துல 479 கிராமம் இருக்கு. எத்தனை கிராமம்? 479 கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. இந்த 479 கிராமத்துல 260 கிராமத்துல சபைகள் இல்லை. எத்தனை கிராமத்துல சபை இல்லை? 260 கிராமத்துல சபைகள் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு சுவிசேஷ அழைப்பை கொடுத்து சபைகளாக இணைந்து நம்ம கிராமம் இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ஒரு வாரத்தை கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு ஆடு குட்டி போடும். குட்டி வருஷத்துக்கு என்ன குட்டி போடும்? ஆடு வச்சிருக்கணும் சொல்லுவோம். வருஷத்துக்கு என்ன குட்டி போடும்? 2 குட்டி போடும். அதே போல வருஷத்துக்கு 2 சபை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்போ 6 மாசத்துக்கு ஒரு சபை. ஒரு கிராமத்துல 6 மாசத்துக்கு ஒரு கேசல் அது சபையா மாறணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு சபை வச்சு ஒரு வருஷத்துக்கு 2 சபை. அப்ப 6 மாசத்துல ஒரு சபை ஆரம்பிக்கும் போது குறைஞ்சது 5 பேரா நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துருவோம் அந்த ஒரு புதிய சபையில. அப்ப 2 சபை வரும்போது 10 பேருக்கு புது ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஞானஸ்தானமே கொடுக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம துரிதமாக இந்த நாட்கள் என்ன செய்யணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். வேதத்தை திருப்பி கொள்ளலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நீங்க இவ்வளவு நாளும் என்னிடம் கூட பிரயாணப்பட்டீங்க. நீங்க உங்க படங்களை விட்டுட்டு வந்தீங்க, அவங்க வேலைகளை விட்டுட்டு வந்தீங்க, உங்க நேரங்களை விட்டுட்டு வந்தீங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்தீங்க. ஆனா நீங்க என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நீங்க எதிர்பார்க்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ள சில ஏக்கங்கள் இருந்துச்சு. எல்லாம் கவனமா கவனிச்சுக்கணும். ஜனங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு?
நமக்குள்ள என்ன ஏக்கம் இருக்குது? கடன் பிரச்சனை மாறாதா? குடும்ப பிரச்சனை மாறாதா? வீடு கட்டுறதுக்குள்ள பிரச்சனை மாறாதா? பண பிரச்சனை சந்திக்கப்படுமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் விட்டுட்டு வராங்க. விட்டுக்கிட்டு வந்த உடனே இப்போ இயேசு கேக்குறாரு, நீங்க அந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் இல்லாமல் நான் உங்களை அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறை இருந்ததா என்றார். பாருங்க, இப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிறோம். அப்ப நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம், பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், கணவரை விட்டுட்டு வந்திருக்கிறோம், குடும்பத்தோட மாமியார் மாமனார் தாய் தகப்பர் சில நபர்களை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். சிலர் வேலைகளை விட்டுட்டு வந்திருப்பீங்க, ஒழுங்குகளை விட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல சுவிசேஷத்துக்காக நீங்க விட்டு வந்தனால இவங்க இயேசப்பா கேக்குறாரு, ஏதாவது குறைவு இருக்குதா? இந்த இயேசப்பா கேட்கும்போது அவர் சொல்றாங்க, அவங்க நம்ம தேவைகளுக்காக, ஆமா சுவிசேஷம் அறிவிக்க வந்த உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன். உங்கள் தேவைகள் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க நினைத்து, உங்க வாழ்க்கையில குறைவுகள் பல காரியங்கள் இருக்கலாம். பண தேவைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், வீடு கட்டமான தேவைகள் இருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தை சொன்னபடியா ஒரு குறைவில்லாத சீஷர்களை ஆசீர்வதிங்க. அதே போல உங்களுடைய சீஷராக நான் வந்திருக்கிறேன், நீ என்னை ஆசீர்வதிங்க. நீங்க தான் கேட்க போறீங்க. உங்க தேவை உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும், உங்க வேலையில உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். சிலருடைய வாழ்க்கையில காணப்படுகிற மன அழுத்தத்தினால பிரச்சனைகளை தெரியும். இன்னைக்கு ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இயேசு சாமி சொன்ன கதைங்க, இயேசு சாமி சொன்ன கதைங்க. இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க, இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, துக்க நாட்கள் முடிந்தது. சத்திய வெளிச்சம் அவர்தான் அன்றோ, துக்க நாட்கள் முடிந்தது அன்றோ. எங்க இயேசு நல்ல இயேசு, எங்க இயேசு நல்ல இயேசு. நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்க இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. உங்க சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா இயேசு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அதனாலதான் இவ்வளவு சத்தமா கத்தின்னு இருக்கிறேன், இயேசு உங்களை கைவிட மாட்டார். அந்த இயேசுவை தேடி வந்தாங்க பாருங்க, அந்த இயேசு கிட்ட போய் அவரோட சரீரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். தொட்ட மாத்திரத்துல ஒரு பெரிய வல்லமை அந்த அம்மாவை சந்திச்சுச்சு. ஒரு பெரிய கிருபை அந்த அம்மாக்குள்ள வந்தது. 12 வருஷமா மாறாத அந்த கொடிய வியாதி, அந்த கொடிய தரித்திரம், அந்த கொடிய சாபம் ஒரே நிமிஷத்துல அது சுகமா மாறிச்சு. அது போலதான் நீங்க எத்தனை வருஷம் சாபத்திலேயோ வியாதியிலேயோ போராட்டத்திலோ இருந்தா நான் சவால் விட்டு சொல்ல முடியும், இயேசு ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு சுகம் தருவார். இயேசு ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு பெரியவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு அன்புள்ளவர். அவர் அன்பை நீங்களும் தேடுங்க, உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ ஒரு பாடலை நம்ம நடனம் பார்த்த பிறகு உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புறோம். அன்னைக்கு 12 வருஷமா வியாதியோட இருந்த அந்த அம்மாவுக்கு சுகம் தந்த தேவன் தான்
இன்னைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை தூரத்துல இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். நிச்சயமா உங்க வியாதி மாறும். ஏசப்பா என் குடும்பத்துல சமாதானத்தை இழந்து வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து வீட்டுல பிள்ளைகள்னால கணவனால சமாதானம் இல்லாம இந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. எனக்கு ஒரு சுகத்தை தாங்க. சமாதானத்தை தாங்க. மன மகிழ்ச்சியை தாங்க. கவலைகளை மாற்றுங்க. துக்கத்தை மாற்றுங்க. சந்தோஷத்தை தாங்க. ஏசப்பா இந்த நாள்ல எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவ பழக்கங்கள் எல்லாம் மாறட்டும். கீழ்ப்படியாத காரியங்கள் எல்லாம் மாறுவதாக இன்றைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களா? ஆசீர்வதிக்கப்படட்டும். பாவ பழக்கங்கள் மாறட்டும். கணவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென்.